friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான ஃபேமஸா ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கேண்டி ரெசிபி. இது வந்துட்டு டல்கோனா கேண்டி. இந்த டல்கோனா கேண்டில இருந்து தான் டல்கோனா காஃபி கண்டுபிடிச்சாங்களாம். நாம இந்த கேண்டியை விட்டுட்டு தான் நம்ம ஊர்ல டல்கோனா காஃபி செய்யறோம். பாருங்க எவ்வளவு ஏரியா, பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல இந்த கேண்டி. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாயில வச்சோடனே கரையும் இந்த கேண்டி. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த லாலிபாப் மாதிரி. இந்த லாக்டவுன் டைம்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெறும் ரெண்டு இன்கிரீடியன்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நேரத்துல நீங்க செஞ்சிடலாம் இந்த கேண்டி. இந்த சூப்பரான டல்கோனா கேண்டி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிம்பிளான ஈஸியான டல்கோனா கேண்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ நீங்க அப்ளை பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு நெய் அப்ளை பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு பிரஷ்ல கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஐஸ் குச்சியோ இல்லைன்னா டூத் பிக்கோ இல்லைன்னா உடன் ஸ்க்யூவர்ஸ் இருக்கும்ல, அதோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுலதான் அந்த கேண்டி செய்ய போறோம். இது ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதுல ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த சுகர் மெல்ட் ஆகட்டும். இங்க பாருங்க, சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கேரமல் செய்வோம்ல, அது மாதிரி தான் இது அந்த மாதிரி கேரமலைஸ் ஆகணும். ஹனியோட கலருக்கு வரணும். அது வரைக்கும் இதை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யுங்க. ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா அப்புறமேட்டு பிட்டர் ஆயிடும். இந்த கேண்டி நல்லா இருக்காது சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. ஃபாஸ்டாவும் செய்யணும், பொறுமையாவும் செய்யணும். இது ரெண்டுமே வேணும் இந்த கேண்டி செய்யறதுக்கு. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஹனியோட கலருக்கு வரணும் இது. இப்போ இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா போடுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட ஃப்ளஃபி ஆகுது பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிளேட்ல ஊத்திடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த ஐஸ் குச்சி, இதை இப்படி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட ஐஸ் குச்சி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதுக்கு பதிலாக ஸ்பூனோட பேக் சைடு கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு இதுல நான் ஸ்பூனோட இதை வச்சு காட்டுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இதாக விட்டுருங்க, கூல் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா ஆறிச்சு. இப்போ நம்மளோட கேண்டி ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டா இப்போ லிஃப்ட் பண்ணுங்க. பாருங்க நம்மளோட சூப்பரான டல்கோனா கேண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட சூப்பரான ஈஸியான டல்கோனா கேண்டி அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்பூன்ல செஞ்சோம்ல, அது கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்பூன்ல கூட நீங்க செய்யலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் ஸ்டிக் இல்ல இந்த மாதிரி எதுவும் ஐஸ் குச்சி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்பூன்ல கூட நீங்க இந்த கேண்டி செய்யலாம். லாலிபாப் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க கையில கொடுத்துட்டா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை இந்த சூப்பரான டல்கோனா கேண்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.